கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நம்ம இதுவரைக்கும் 3 சோஃபித் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்னு வந்து காஃப் சோஃபித், அடுத்தது பே சோஃபித், அப்புறம் நூன் சோஃபித் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போறது சாடே. இந்த சாடே பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு நம்ம சாடே சோஃபித் குள்ள நம்ம போகலாம். சாடே அப்படிங்கிற எழுத்து 2 எழுத்துக்களினால் உருவாக்கப்பட்டிருக்குது. முதலாவது நூன். அந்த நூன் வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி எழுதுவாங்க. அந்த சின்ன பாக்ஸ் ஆகிய அந்த நூனை பெண்ட் பண்ணி மேல ஜாயின் வச்சாச்சு அப்படின்னா அதுதான் சாடே. சோ இதுல 2 எழுத்து இருக்குது. ஒன்னு வந்து பெண்டான ஒரு நூன், அப்புறம் அதுக்கு மேல ஜாயின் வைக்கப்பட்டிருக்குது. இந்த 2 எழுத்துக்குனால அது உருவாக்கப்பட்டிருக்குது. சாடே சோஃபித் எப்படி எழுதுவீங்க? இதுவும் அப்படிதான். நூன் சோஃபித் முதல்ல எழுதணும், அப்புறம் சைடுல ஜாயின் வைக்கணும். நூன் சோஃபித், அடுத்தது ஜாயின். இந்த 2 சேரும் போது அது சாடே சோஃபித் ஆயிரும். சோ இந்த எழுத்துக்கள் உருவாகக்கூடிய இந்த விதத்தை நீங்க பார்த்தாதான் டீகோடிங் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லாட்டி சாடே அப்படின்னா சாதாரணமா சாடே நம்ம நினைப்போம். ஆனா அது 2 வார்த்தையினால் 2 எழுத்துனால உருவாக்கப்பட்டிருக்கு. அது 2 எழுத்துனால உருவாக்கப்பட்டிருக்குது. ஒன்னு பெண்டான ஒரு நூன், அதுக்கு மேல ஜாயின். இப்ப இதனுடைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். மரம். மரத்துக்கு எபிரேய மொழியில எட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எட்ஸ். அதுல 2 எழுத்து வரும். ஒரு ஆயின் வரும், அடுத்தது சாடே சோஃபித் வரும். ஆயின், சாடே சோஃபித். இந்த 2 எழுத்து சேர்ந்தது தான் எட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதனுடைய டீகோடிங் என்ன? இந்த சாடே அப்படிங்கிற இந்த வார்த்தை சாடே சோஃபித் இருக்கட்டும், இல்லாட்டி சாடே இருக்கட்டும், இது பிக்டோரிக்கல் ஏன்ஷியன் ஹீப்ரூ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குனிந்த மனிதன், மனிதனை குறிக்குது, தாழ்மையுள்ள ஒரு மனிதன். அதாவது இந்த சாடே சோஃபித் வந்து ஒரு நீதிமான். சாடே வந்து ஒரு நீதிமான். சாடே வந்து ஒரு நீதிமான். சோ இந்த கண், ஆயின்னா கண்ணு. இந்த கண்ணு யாரை பார்க்கணும்? நீதிமான பார்க்கணும். யார் நமக்கு நீதிமான்? யெகோஷுவா தான் நமக்கு நீதிமான். சோ நம்மளுடைய கண்கள் அவரை பார்க்கும்போது இந்த மரம் நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க பாருங்க. நம்ம கண்கள் அந்த நீதிமான பார்க்கணும். பார்க்கும்போது நம்மளும் ஒரு மரத்தை போல மாறிடுவோம். என்ன மரம் தெரியுமா? ஜீவ மரத்தை போல மாறிடுவோம். நம்ம மரத்துக்கு 2 எழுத்து தான், கண்ணு, அடுத்தது நீதிமான். இந்த 2 எழுத்தும் சேரும் போது நம்மளுடைய கண் அந்த நீதிமான பார்த்தது அப்படின்னா நம்ம அந்த மரத்தை போல மாறிடுவோம். ஜீவ மரத்தை போல மாறிடுவோம். சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம் 3 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் யாரு? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் படிக்கக்கூடிய அந்த மனிதன். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய், ஒரு நதி ஓடுது, அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனி கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். இலையுதிராத மரம் என்ன மரம்? அதுக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இலை உதிரல அப்படின்னா அதுக்கு மரணம் இல்லை. அப்ப அது ஜீவ மரம். அப்ப இரவும் பகலும் ஒரு மனிதன் கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து தியானிக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாரை போல மாறுவாங்களா? ஜீவ விருட்சமாகிய யெகோஷுவாவை போல மாறிடுவோம். நம்மளுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். 1 யோவான் 3 வசனத்துல வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நம்மளுக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம தரிசிக்க போறதுனால நம்ம அவரை போல நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவோம். சோ அந்த ஜீவ விருட்சத்தை போல மாறணும் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் அந்த நீதிமான நோக்கி பார்க்கணும். பாருங்க, இந்த ஒரு மரம்ங்கிற அந்த வார்த்தையில கர்த்தர் ஒரு மறுபடுத்தும் வல்லமையை அதுல வைத்திருக்கிறா பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம சாடே சோஃபித் நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோல நம்ம அடுத்த சோஃபித்தை நம்ம பார்க்கலாம். ஆமென்.